அன்பு குழந்தைகளே, ஒரு இனிமையான கதை கேட்க ஆசையா? இப்போ மரம் கொத்தியின் மர்ம குடைச்சல் பத்தி நாம கதை கேட்க போறோம். ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சு. அங்க ரொம்ப உயரமான மரங்கள்லாம் நெறைய இருந்துச்சு. அந்த மரங்களுக்கு நடுவுல ஒரு சுறுசுறுப்பான மரங்கொத்தி இருந்துச்சு. அதுக்கு டக் டக் டக்ன்னு மரத்த கொத்தி சத்தம் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மரங்கொத்தி ஒரு பெரிய மரத்துக்கிட்ட போச்சு. டக் டக் டக்ன்னு கொத்த ஆரம்பிச்சுச்சு. ஆனா, என்ன ஆச்சு தெரியுமா? மரங்கொத்தி எவ்ளோ கொத்தியும், மரத்துல ஒரு ஓட்ட கூட விழல. மரங்கொத்திக்கு ரொம்ப குழப்பமாச்சு. என்ன ஆச்சு இந்த மரத்துக்கு? ன்னு நெனச்சுச்சு. மரங்கொத்தி அந்த மரத்த சுத்தி சுத்தி பாத்துச்சு. மரத்துல எந்த பூச்சியும் இல்ல. ஆனா, மரம் கொத்திக்குள்ள ஏதோ ஒரு சத்தம். உள்ள ஏதோ இருக்கு, உள்ள ஏதோ இருக்குன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. மரங்கொத்திக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. மரம் கொத்தி விடாம, மறுபடியும் டக் டக் டக்ன்னு கொத்த ஆரம்பிச்சுச்சு. அப்போ மரத்துக்குள்ள இருந்து டங்கு, டங்குன்னு ஒரு வித்தியாசமான சத்தம் வந்துச்சு. அடடே! இது என்ன புது சத்தம்? மரங்கொத்திக்கு ஒரே வியப்பு. அப்புறம் மரங்கொத்தி என்ன செஞ்சுச்சு தெரியுமா? அந்த பெரிய மரத்துல ஒரு மெல்லிய கிளைய டக் டக்ன்னு கொத்திச்சு. அங்க மெதுவா ஒரு சின்ன ஓட்டை விழுந்துச்சு. மரம் கொத்திக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அந்த ஓட்டைக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு சின்னதா பளபளன்னு மின்னுற ஒரு பொருள் இருந்துச்சு. மரங்கொத்திக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. இது என்னவா இருக்கும்? ன்னு ஆர்வமா பாத்துச்சு. மரம் கொத்தி மெதுவா தன் அழகிய அலகால அந்த பளபளக்கும் பொருளை வெளியே எடுத்தது. அது ஒரு சின்ன, ரொம்ப அழகான கல். கல்ல வெளியே எடுத்ததும் மரத்துக்குள்ள இருந்து வந்த சத்தம் நின்னு போச்சு. மரம் கொத்தி அந்த அழகிய கல்ல ஒரு அழகான பூக்கள் இருந்த இடத்துல வச்சுச்சு. கல் அப்படியே ஜோதியா மின்னுச்சு. மரம் கொத்திக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆஹா! மர்மம் தீர்ந்துடுச்சுன்னு ஒரு பெரிய புன்னகை செஞ்சுச்சு. இனிமையா தூங்குங்க செல்லங்களே!